வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் டிசியூவோட சீரிஸ் வந்து வரப்போகுது. அதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து வர போகிறாங்க, புது கேரக்டர்ஸ். அதில் நம்ம வந்து ஏற்கனவே அந்த சம்மந்தப்பட்ட 2 வீடியோஸ் போட்டுட்டோம். அதாவது கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ்னால் யார், ரிக் ஃப்ளாக் சீனியர்னால் யார். இப்போ வந்து அந்த சீரிஸோட ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி எனக்கு ட்ரெய்லர் பார்த்துல தெரிஞ்சது வந்து பிரைட் கேரக்டர் தான். ஏன்னா அவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைட் கேரக்டர் யாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரைட் கேரக்டர் யார், இவங்க டிசி காமிக்ஸில் என்ன பண்ணிக்காங்க, இவங்க பவர் என்னன்றதை சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1935 பார்த்தீங்கன்னா வந்து த பிரைட் ஆஃப் ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வருது கைஸ். இந்த படத்துக்கும் டிசி காமிக்ஸ்க்கும் என்ற சம்மந்தமாக கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தில் இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு சொல்ல போகிற கேரக்டரும் பிரைட் அப்படின்னு சொல்ல போகிற கேரக்டரும் டிசி காமிக்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த படத்தில் தான் நமக்கு வந்து பிரைட் ஆஃப் ஃப்ராங்கென்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு 2 கதாபாத்திரங்களை வந்து ஃபாரின் ஃபிலிம் வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இவங்க எடுக்கிறாங்களே. ஓகே, ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு ஏகப்பட்ட காமிக் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் ஆஃப் 7 ஸ்பேட் சொல்லிட்டு ஒரு காமிக் இஷ்யூக்குங்க. அதில் தான் வந்து பிரைடை வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2006. ஸ்பேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன வந்து இந்தமாரி பரப்பல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுல இவங்களோட வேலையே. இவங்களுக்கும் கிரேச்சர்ஸ் கமாண்டோஸும் சேர்ந்து வந்து ஒரு வேலை வந்து பண்ணுறாங்க. அது மூலமாக உருவாக்கப்படுத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடுன்றவங்க யார் பார்த்தா உயிரோடு இல்லாத ஒரு செத்து போனவங்க தான் அந்த பிரைட் சொல்லி ஒரு ஜாம்பி தான் வச்சுக்கோங்களேன். ஜாம்பி தான் வந்து பிரைட் கேரக்டர். ஒரு ஜாம்பி பவர்ஸ் இருக்க ஒருத்தவங்க தான் வந்து நம்ம பிரைட் கேரக்டர். இந்த பிரைட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போது பார்த்தா 4 கைகளோட தான் வந்து இவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டிசி காமிக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கைகளை நிறுத்தி வந்து இது பண்ணிட்டு இப்போ வந்து 2 கைகளை வச்சு இப்போ டிசி காமிக்ஸில் இவங்க வந்து வராங்க. இவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைனை பற்றி ஃபியூச்சரில் வீடியோஸ் பார்க்கலாம். ஃப்ராங்கென்ஸ்டைன்ன்றவரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஃப்ராங்கென்ஸ்டைனை பற்றி இஸ் கிளாசிக் மான்ஸ்டர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அவர் வந்து கிளாசிக்கான ஒரு மான்ஸ்டரு. இங்கே எப்படி மோகினி பிசாசு அந்தமாரி இப்போ குட்டி சாத்தா அந்த மேலே ஒரு வகை பேய்கள் சொல்கிறோமோ அதேமாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன், மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேய்கள்லாம் இருக்குது. அதில் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைனும் ஒரு கேரக்டர் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ராங்கென்ஸ்டைனோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வரவங்க தான் பிரைட். அதை எப்படி சொல்லலாம், பிரைடோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பிரைடும் ஃப்ராங்கென்ஸ்டைனையும் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்பேட் வந்து நிறைய வேலை பண்ணுறாங்க. அப்போ ஒரு குழந்தை பொறுக்கு, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கே ஆப்பா போக பிரைடு வந்து தான் குழந்தைய வந்து கொள்கிற மேலே வந்து காமிக்ஸில் வந்து சூப்பராக போய்க்கும். இதுதான் பார்த்தா நம்ம பிரைடோட கேரக்டர் ஆர்ஜின். இவங்களுக்கும் ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கும் எந்தளவுக்கு லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க. பட் நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தா அந்தளவுக்கு வந்து தெரியல. பார்ப்போம் பிரைட் அண்ட் ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கும் கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் லவ் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி வந்து போதா இல்லையான்றது. ஓகேவா, இப்போ வந்து இவங்கள பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து நம்ம வச்சு பார்த்தோன்னா இவங்களுக்கு பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஜாம்பியோட பவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஜாம்பிஸ் என்னென்ன பண்ணும்போது எல்லாமே பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு டியூரபிலிட்டி அதிகம்ன்றது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு செத்த பிணம் தானே, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட எபிலிட்டிஸ் நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்பை மாரி வேலைகள் பார்ப்பாங்களாம். எல்லா வகையான ஆயுதங்களையும் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, சண்டே வந்து சூப்பராக சண்டை போடக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரைட். இவங்க வந்து ஒரு அசாசின்ன்றது நான் வந்து இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தா இந்த பிரைட் கேரக்டர் ஆர்ஜின். இவங்க வந்து எந்தளவுக்கு டிசி காமிக்ஸில் வந்து காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்த குழப்பி வச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து கிரேச்சர்ஸ் கமெண்ட் இருப்பாங்களா கேட்டால் கிடையாது. நம்ம ஜேம்ஸ்க்கு வந்து கரெக்டாக ரைட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் போட்ட ரிக் ஃப்ளாக் வீடியோ, கிரேச்சர்ஸ் கமெண்டர்ஸ் ஆர்ஜின் வீடியோ பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் டாக்டர் பாஸ்பரஸ், வீசில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர் பற்றி நம்ம பேச வேண்டிய வேலை இருக்குது. சரி, டாட்டா, பை பை, see you.